இன்றைக்கி மார்னிங் ஒரு 11-12 மணிக்கு C2 போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. உள்ளே இந்த குட்டி அடிபட்டுருச்சு சார் அப்படின்னு. சரி, நான் ஒரு 2-3 o'clock வந்து நான் ரெஸ்க்யூ பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என் வீட்டிலேருந்து ஒரு 5 kilometers தான். நீங்கள் ரெஸ்க்யூ வீடியோ பாருங்கள், நான் பின்னாடி என்னன்னு சொல்கிறேன். வாடா வாங்கடா, வாடா வாடா. என்னப்பா? சரிப்பா தங்கம். வாங்க. சரி ஒன்றும் இல்லை என்ன காப்பாற்றுறேன். பாப்பலாம். என்னடா தங்கக்குட்டி. பாப்பலாம். பயங்கர ஃப்ரெண்ட்லி. வாயம்பட்டு அமைக்கணும். அவ்வளோதான். ஆனால் ஃப்ரெண்ட்லி தான், ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. போய் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஒரு கால் வந்து கொலன்னு இருந்துச்சு. ஸோ அங்கே அந்த கால் போன் வந்து உடஞ்ச மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. சரி, நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவோன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா எங்கே உடஞ்சிருக்கு, பிஓபி கட்டு போடலாமா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இல்லை சர்ஜரி பண்ணணுமா, ஸ்பின்னிங் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓகே, நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவோன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு போயிட்டாங்க. எக்ஸ்ரே எடுத்துட்டாங்க. இன்னொரு கால் வந்து அடிபடலை. ஸோ 3 கால் வந்து சேஃப்டி தான். ஒரு கால் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ பார்ப்போன்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா 2 இடத்துல உடஞ்சிருக்குங்க. ஸோ அதுவுமே வந்து லைட் கிராக்லாம் இல்லை, நல்லாவே உடஞ்சிருக்கு. அந்த எக்ஸ்ரே இப்போ உங்களுக்கு வரும், அந்த இமேஜ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஸ்பின்னிங் பண்ணுறோம், பின் வைக்கிறோம் அப்படின்னா கூட அது நிற்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஸோ அதனால் பார்ப்போம், ஒரு 3 daysக்கு அந்த பெயின்லாம் போனதுக்கப்புறம் எப்படி அது டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லாட்டினா 3 காலில் தான் அது லைஃப் இருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோங்க. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம ட்ரை பண்ணுவோம். வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன், வீட்டில் தான் இருக்கா. வரும்போதே கோழி தலை கேட்டால் கொடுத்தேன். அது மாதிரி எப்போயுமே டிவார்ம் பண்ணிடுவேன். ஸோ பச்சைக்கறி சாப்பிட்லாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்க, ரொம்ப நன்றி.